வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிடிஎஃப் பத்தின ஒரு சில அப்டேட்ஸ் பிளஸ் 44வது ரியாக்ஷன்ல என்ன நடந்துச்சு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 44வது ரியாக்ஷன்ல என்ன நடந்துச்சு அத பத்தி பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, தமிழ் வியூவர்ஸ்க்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்ல. ஏன்னா தமிழ் சேனல்ஸ் எதுவுமே எடுக்கல வழக்கம் போல. இதுல அதிகமா ஹிந்தி மூவி சேனல் தான் எடுத்துக்கிறாங்க. எப்ப வருது இந்த சேனல்ஸ் அதுவும் டேட் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில சேனல்ஸ் ரிமூவ் ஆகுற டேட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த புது சேனல் எப்ப வருது அப்படின்னா, அடுத்த மாசம் ஏப்ரல் 1 இருந்து அடுத்த வருஷம் மார்ச் 31 2022 வரைக்கும் 1 இயர் பீரியட் மாரி வரும். இந்த ரிமூவ் ஆகுற சேனல்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் எண்ட்ல ரிமூவ் ஆயிரும். இன்னும் ஒரு 25 நாள் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த சேனல் எடுத்துக்கிறாங்கன்னா, ஹிந்தி மூவில அதிகமா எடுத்துக்கிறாங்க. அதாவது ஃபன் டிவி, ப்ளூ நாப்டோல், சத்யா மூவி, சூர்யா சினிமா, சூர்யா பாஜ்புரி, 9X ஜாவ்லா, C7 இது போல நிறைய சேனல் எடுத்துருக்காங்க. நம்ம தமிழ் வியூவர்ஸ்க்கு பெனிஃபிட்டே இல்ல. இதுல ரிமூவ் ஆகிற சேனல் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல சேனல்ஸ் ரிமூவ் ஆக போகுது. ஸ்போர்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியலாம். ஒரு சில நியூஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட். இது பார்த்தீங்கன்னா, ரிமூவ் சேனல்ல கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா 44வது ரியாக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இவங்க பார்ட்டிசிபேட்டே பண்ணல. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷ காலமா நல்லா வியூவர்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா, ஸ்டார் நெட்வொர்க்ல இருக்கிற அனைத்து கிரிக்கெட் மேட்சுமே நம்மளால ஹைலைட்ஸ் பார்த்துக்க முடிஞ்சது. போன வருஷம் ஐபிஎல்லே ஃபுல்லா பார்த்துக்க முடிஞ்சது. ஆனா, இந்த வருஷம் கன்ஃபார்ம் பார்க்க முடியாது. இந்த சேனல்ல டேட் பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் எண்டுல தான் ரிமூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஏப்ரல் தான் நியூ சேனல் அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி நடக்கல. ஏன்னா, நேத்து ஒரு சேனல் இந்த சூர்யா சினிமாவுல நேத்தே ஆட் பண்ணிட்டாங்க. ஆனா, ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது முன்னாடியே ஆட் பண்ணிட்டாங்க. ரிமூவ் ஆகுறது பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. எப்ப ரிமூவ் ஆகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அவ்வளோதான் இந்த 44வது ரியாக்ஷனை பத்தின அப்டேட். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜி ஹிந்துஸ்தான். நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் டிடி ஃப்ரீடிஸை பத்தி 43வது ரியாக்ஷன். அதுல பார்த்தீங்கன்னா, ஜி ஹிந்துஸ்தான் பார்த்தீங்கன்னா, நான் தமிழ் எம்பக் 4 பாக்ஸில் மட்டும்தான் தமிழ்ல வியூ பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இல்ல அது எம்பக் 2லயும் வருது. நான் சரியா அப்டேட் பண்ணாம பண்ணிட்டு சாரி நண்பர்களே. எம்பக் 2 பாக்ஸ் நீங்க வச்சிருந்தாலுமே ஜி ஹிந்துஸ்தானை ஃப்ரீயா பார்த்துக்கலாம். ஆடியோ லாங்குவேஜ் உங்களால ப்ரெஸ் பண்ணிக்க முடியும். ஆடியோ லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, எம்பக் 2ல ஒரு சில பாக்ஸுக்கு சப்போர்ட் ஆகுறது இல்ல. ஒரு சில பாக்ஸ்ல ஆடியோ அப்படின்னு ரிமோட்ல இருக்கு. நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா ஸ்டீரியோ 1, ஸ்டீரியோ 2 அதுல போய் லாங்குவேஜ் பிரஸ் பண்ணிக்கலாம். தெளிவாவே வியூ ஆகுது. அவ்வளவுதான் நண்பர்களே. அடுத்து பாத்தீங்கன்னா, சன் நியூஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா வந்துட்டு இருக்கு. இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஒரு சில பேத்துக்கு. நீங்களும் வியூ பண்ணிட்டே இருக்கலாம். சன் நியூஸ் பாத்தீங்கன்னா போன மாசம் ஒரு 2 வாரம் கட் பண்ணாங்க. கட் பண்ணிட்டு மறுபடியும் ஆட் பண்ணாங்க. ஃப்ரீ டு எஃப்டிஏவா. இந்த நீங்க கேட்கலாம் ஏன் சன் நியூஸ் பாத்தீங்கன்னா ஒரு வருஷ காலமா ரன் ஆயிட்டே இருக்கு. அதை வந்து பெர்மனண்டா கொண்டு வரலாம்ல அப்படின்னு. சன் நியூஸ் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சன் நியூஸ் பாத்தீங்கன்னா டிடி ஃப்ரீ டிஷ்லயே மொத்தத்துக்கு வரல. அவங்க சேட்டலைட்ல. அவங்களுடைய சன் டைரக்ட் அஃபிஷியலான 91.5 டிகிரி ஈஸ்ட் மியா செட்ல மட்டும்தான் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைரக்ஷனுக்கு நம்மளால அலைன்மெண்ட் பண்ணும்பொழுது நம்மளால அந்த சேனலை ஃப்ரீயா எடுத்துக்க முடியுது. இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட். ஓகேங்களா? 91.5 டிகிரி மியா செட்டுக்கு நீங்க டிஷ் அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது சன் நியூஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கவர் ஆகுது. சன் டைரக்ட்லயே பாத்தீங்கன்னா சன் நியூஸ் ஃப்ரீயா தான் கொடுத்துருக்காங்க. நீங்க கேட்கலாம் எல்லா பாக்ஸ்லயும் வருமா அப்படின்னு. கண்டிப்பா வராது. லாஸ்ட் 3 இயரா வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிளாக் கலர் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நேனோ பாக்ஸ் மாதிரி அதுல கண்டிப்பா உங்களால எடுத்துக்க முடியாது. எம்பக் 4 பாக்ஸ் கொண்ட ஒரு பழைய பாக்ஸ், அதாவது 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாக்ஸ் நான் ஒரு இமேஜ்ல காமிக்கிறேன். அதுல முன்னாடி வியூ ஃப்ரீயா வந்துட்டு தான் இருந்துச்சு. இப்ப வருதா என்னன்னு தெரியல. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேனல் உங்களுக்கு ஃப்ரீயா தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா 2 சேனல்ல வந்து எஃப்டிஏவா அவங்க சேட்டலைட்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அப்பப்ப கட் பண்ணுவாங்க, அப்பப்ப ஃப்ரீயா விடுறாங்க. ஏன் இப்படி கட் பண்றாங்க, ஃப்ரீயா விடுறாங்கன்னு நீங்க கேட்கும் பொழுது, என்னுடைய தனிப்பட்ட கருத்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பிக்காக விடலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் மந்த் எல்லா டிஆர்பிலையும் கணக்கு பார்க்கும்போது நம்மளால நெட்ல பார்க்கும்பொழுது, சன் நியூஸ் பார்த்தீங்கன்னா 3 இடத்துக்குள்ளேயே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வாரம் 2வது இடத்துக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாலிமர் நியூஸ் இருக்கு, செகண்ட் சன் நியூஸ் இருக்குது. அடுத்து தான் தந்தி டிவி புதிய தலைமுறை பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்கு. இந்த காரணமும் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா சன் டைரக்ட் வியூல தான் பார்த்தீங்கன்னா அதிக வியூவர்ஸ் சன் நியூஸ்க்கு இருக்காங்க. ஏன்னா அவங்க முன்னாடி 4 சேனலுமே அவங்க சேனல் தான் வச்சிருக்காங்க. அதனால அவங்க சேனலை கடந்து தான் அடுத்த சேனலுக்கு போக முடியுது. அதனால சன் நியூஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டாப்லயே இருக்கு. அதனால அவங்க ஃப்ரீ டு ஏர் அவங்க சேட்டலைட் எஃப்டிஏ அறிவிச்சா டிடி ஃப்ரீ டிஷ் எம்பக் 4 பாக்ஸ் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல. அதனாலே கொண்டு வந்துக்கிறாங்க அவ்வளவுதான். இந்த சன் நியூஸ் உங்களால பார்க்கணும் அப்படின்னா எம்பக் 4 பாக்ஸ் கொண்ட ஒரு ஹெச்டி பாக்ஸ் வச்சிருக்கணும். ஏன்னா அது ஒரு ஹெச்டி வெர்ஷன் மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அதனால எம்பக் 4 பாக்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால இந்த சன் நியூஸை பார்த்துக்க முடியும். என்னுடைய டிபி லிஸ்ட், டிரான்ஸ்பாண்டர் லிஸ்ட் எல்லாமே நான் இமேஜ்ல கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா?
ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த சன் நியூஸ் பார்த்தீங்கன்னா, அப்பப்ப ரிமூவ் ஆகும். அப்பப்ப ஃப்ரீயா டெம்பரரியா ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஆனா கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மாசம் தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ போன மாசம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக் கட் ஆச்சு. 1 வீக்கோ, ஒரு 2 வீக்கோ கட் ஆச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நான் லாஸ்ட்டா செக் பண்ண வரைக்கும் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. எம்பக் 4 பாக்ஸ் கொண்டு டிடி ஃப்ரீ டிஷ்ல ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்க அப்படி வேணும் அப்படின்னா, உங்களுக்கு சர்ச் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.